இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்துல நடிச்சாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த படத்துல இருந்து. சோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான், அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னே தெரியாது. சோ செம ஜாலியா 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க நிறைய பேசியிருக்கோம், நிறைய லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கத்துக்கலாம்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டயலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கத்துக்கிறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினைச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த படத்துல பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸா இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தாரு.